பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீர். அடியாளை நீர் மறைத்து நீர் வெளிப்படும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் அடியாளை நிரப்பி ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தாவே மக்களை சென்றடையும் பொழுது அது அவர்களை உயிர்ப்பிக்கத்தக்கதான கிருபையை தாரும் சுவாமி. நீரே ஆசீர்வதியும். தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நோக்கி பார். கர்த்தரை நோக்கி பார்ப்பதனால் நமக்கு ஏற்படும் நன்மைகளை வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிப்போம். முதலாவது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை ஏசாயா 45:22 சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிற எல்லாரும் என்ன செய்யப்படுவார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் என்ன செய்யப்படுவோம்? ரட்சிக்கப்படுவோம். எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு அவருக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அப்போ தேவனை நோக்கி நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினால் நாம் எல்லாரும் என்ன செய்யப்படுகிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். கர்த்தருடைய தூதன் மரியாளின் கணவனாக நியமிக்கப்பட்ட யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கிறான். மத்தேயு 1 20, 21 வசனங்களை பார்ப்போம். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்ன செய்வார்? ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இப்போ யோவான் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? யோவான் 1 யோவான் 1:7 என்ன சொல்கிறாரு? பின்பகுதியில், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படி கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? ரட்சிப்பை கட்டளையிடுவார். அவர் ஒருவரால் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. அவரே நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார். அதனால் அவர் மூலமாக தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு வரும். ஆகையால் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்ப்பதற்கு அவர் எங்கே இருக்காருன்னு அவருடைய ஆலயங்கள் அங்கே எங்கேன்னு தேடி போக வேண்டியதில்லை. நாம் இருக்கும் இடத்திலே அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை கண்டடைகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 7:23 என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். நீங்கள் யாருடைய கிரயம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிரயத்துக்கு மீட்கப்பட்டோம். அதனால் ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் நாம் என்ன செய்யக்கூடாது? மனுஷருக்கு அடிமைகளாக கூடாது. இந்த மனுஷர் பின்னால் அலைகிறது, அவங்கள ஒரு பெரிய ஹீரோவாக்கி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அப்படி தானே மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் பைபிள்லே சொல்லியிருக்கார். மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் நிலையாக இருக்க வேண்டும். அதுதான் மத்தேயுல ஆண்டவரே சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 10 22 வசனம். மத்தேயு 10:22 என் நாமத்தினால் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே. எல்லாராலையும் பகைக்கப்பட்டாலும்
முடிவு பரியந்தம் இயேசுக்காக என்ன செய்யணும்? நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருப்போம் என்று இயேசுவானவரே சொல்கிறார். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக என்ன செய்யப்படுவோம்? ரட்சிக்கப்படுவோம். ரட்சிப்புக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தான் இருக்கிறது. அவர்தான் நம் ரட்சிப்பு, அவர்தான் நம் தேவன். அவர் தமது இரத்தத்தை நமக்காக சிந்தி நமக்காக உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய பாவங்களிலிருந்து அவருடைய இரத்தம் நம்மளை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். அப்போ தான் நம்ம என்ன செய்வோம்? அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அடுத்தது, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் என்ன செய்வார்களாம்? பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க இந்த எகிப்திலிருந்து வனாந்திரத்தின் வழியாக அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல உணவும் நல்ல அவர்களுக்கு சீதோஷ நிலை நல்ல கூலாக மேகஸ்தம்பத்தினால் அவர்களை நல்ல வெயில் நேரத்தில் நல்ல கூலாக வச்சு அவர்கள் நடக்கிறதுக்கு நல்ல கூலாக வச்சு அவர்களுடைய செருப்புலாம் பழமையாக போகாமல் அவர்களுடைய உடைகள் பழசாக போகாமல் அவர்களுக்கு நல்ல உணவெல்லாம் கொடுத்து வானத்தின் மன்னாவினால் அவர்களை நிரப்பி அவர்களை நல்ல ஆசீர்வதித்து வந்தாலும் அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். நாங்கள் அதை வெறுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவரை என்ன செய்கிறாங்க? வருத்தப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்க. ஆண்டவர் நல்ல தண்ணி, அப்படி தித்திப்பான தண்ணிலாம் கொடுத்தார். ஆனாலும் மக்களுக்கு அந்த சந்தோஷமே இல்லையாம். அதான் இதில் எண்ணாகமம் 21:5 அவங்க யாருக்கு உடனே தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 21:5 ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றார்களாம். உடனே ஆண்டவர் கோபம் என்ன செஞ்சார்? கொள்ளிவாய் சர்ப்பம், அந்த சர்ப்பம் வாய் வச்சாலே என்ன செஞ்சிரும்? செத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர கொடிய விஷமுள்ள பாம்புகளை நிறைய அந்த வனாந்தரத்தில் ஏவி விட்டுருவார் ஆண்டவர். அது அவங்களெல்லாம் கடிக்கும். கடித்த உடனே அந்த இடத்துல அந்த ஸ்பாட்லேயே அவங்க எல்லாம் அவங்க தான் சொல்கிறாங்களே, எங்கள் வனாந்தரத்தில் அழிக்கவா கொண்டு வந்தீர் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, சரி அழிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டுட்டார். அவங்க வாயின் வார்த்தைகள்னால தான் அவங்க வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். அப்படி அதிலேயே அழிஞ்சு போயிட்டு இருக்கும்போது மோசே ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறான். ஐயோ ஆண்டவரே, நீர் சொல்லி நான் அவங்கள மீட்டு கொண்டு வந்தேன். இப்போ அவங்க செஞ்ச பாவத்துக்கு நீர் தண்டனை கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே, எகிப்தியர் உம்முடைய நாமத்தை தூஷிப்பார்களே அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப இந்த மக்கள் மேலே கோபமாகவும் இருக்குது. இந்த மக்கள் திருந்தவே மாட்டேங்காங்களேன்னு சொல்லி அவங்க மேலே ரொம்ப மன வருத்தத்தோடு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். அப்படி அவன் விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இறங்கி கேட்குறார், என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு விமோசனம் சொல்ல ஆண்டவரே, இப்படி மக்கள் சாகிறாங்களே கடிச்சு அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு கம்பத்தை நிறுத்தி அதில் என்னத்தை மாட்டு? ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை போன்ற ஒரு உருவத்தை செய்து அதை அந்த கம்பத்தில் மாட்டு. அது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் டீட்டெயிலாக சொல்கிறார். அதை பார்க்குற நோக்கி ஐயோ கடிச்சிட்டே அப்படின்னு அப்படின்னு அந்த அதை பார்த்தாங்கன்னா அவங்க பழச்சிக்கிடுவாங்க. அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு ஒரு கிருபை அளிக்கிறார். அவங்க முறுமுறுத்து ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சால் கூட மோசையின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறார். அது எண்ணாம் 21:8 மோசே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். 7ஆம் வசனத்து கடைசியில் போட்டிருக்கு.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அப்படி அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, அதை பார்த்து பார்த்து பிழைச்ச உடனே அவங்க எல்லாரும் அதை என்ன செய்கிறாங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் என்ன செய்வார்கள், பிழைப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அந்த மோசே செய்த வெண்கல சர்ப்பத்தை, கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை பார்க்கிறவர்கள் எல்லாரும் அவர்கள் பிழைத்தார்கள். பார்க்காதவங்கெல்லாம் கடிபட்டு என்ன செஞ்சாங்க, செத்து போயிட்டாங்க. இம்மையில் நாம் பிழைக்க வேண்டுமானால், மறுமையில் அவரோடு நித்தியமாய் வாழ வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்னது, அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் என்ன செய்வார்கள், ஜீவன் பெறுவார்கள். அவர்தான் நம் ஜீவன், அவர்தான் நம்மை பிழைக்க வைக்கிறவர். இம்மையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் மத்தியில் இயேசுவை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அனைத்தும் ஜெயமாக முடியும். நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவரையே நோக்கி பார்த்தோன்னு சொன்னால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், ஜெயமாக முடியும். மனுஷரை நாடி மனுஷரை நோக்கி பார்க்கிறவர்களாக இராதபடி தேவாதி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் பிழைக்கிறவர்களாக இருப்போம். மூன்றாவது, பிரகாசம் அடைவீர்கள். இது சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 2 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. நோக்கி பார்த்தவர்கள் என்ன செய்தார்கள், பிரகாசம் அடைந்தார்களாம். அவர்கள் முகங்கள் என்ன செய்யப்படவில்லை, வெட்கப்படவில்லை. முதலாவது பிரகாசம் அடைந்தார்கள். பிரகாசம் யார் அடைவார்கள், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்கள். மோசே சீனாய் மலையில் ஆண்டவரோடு இருக்கிறான். யாத்ரா 34:30 பார்த்திங்கன்னா, மோசே அங்கே இருந்து ஆண்டவர்கிட்ட இரவும் பகலும் 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்திலேயே காத்திருக்கும் போது ஆண்டவரோடு பேசி ஆண்டவர் அவருக்கு என்ன கொடுக்குறாரு, 10 கற்பனைகளை கொடுக்குறாரு. அந்த 10 கற்பனைகளை அவன் தூக்கி கொண்டு கீழே இறங்கி வாரான் மோசே. அதை பார்த்த சீனாய் மலையை சுற்றி மக்கள் நிற்காங்க. மலையை தொடக்கூடாது, மலையை சுற்றி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மோசே அங்கேருந்து இறங்கி வாரான். அப்படி பிரகாசமாக இருக்கான். அவன் முகமே அவங்களுக்கு தெரியல, அப்படி வெளிச்சமாக இருக்கான், முகம் தெரியல. அந்த அளவுக்கு அவன் பிரகாசிக்குது முகம். அதனால் யாரும் அவன் சமீபத்தில் வர பயந்தார்கள். 30 யாத்ரா 34:30 ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அவன் பக்கத்தில் வர்றதுக்கு எல்லாரும் பயந்து தூரத்திலே இருந்தார்களாம். அதனால மோசே என்ன செய்தான், அவர்களோடு ஆண்டவர் சீனாய் மலையில் என்னெல்லாம் பேசினாருன்னு சொல்கிறத அவர்களுக்கு சொல்கிறான். சொல்லும் பொழுது 33, 34 மோசே அவர்களோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடே பேசும்படிக்கு உட்பிரவேசித்து முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். உள்ள ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் அவன் முக்காடு போடலை. இந்த ஜனங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு பார்க்க முடியல மோசே. அதனால் மோசே என்ன செஞ்சான், முன்னால் முக்காடு போட்டுக்கிட்டானான். அப்போ இஸ்ரவேல் புத்திரர் என்ன சொன்னாங்க, எம்மா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்கள் முகங்கள் எப்படி செய்து பிரகாசிக்கிறது. அதைத்தான் தாவீது சொல்லலாம், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் முகங்கள் அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்படி என்ன செய்யலை, கூச்சி அப்படியே குறுகி போகலை, அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. அதனால் அவங்க முகங்கள் எப்படி இருக்குது, பிரகாசமாக இருக்குது, ஒளி கொடுக்குது. நம்ம தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது, உபவாசத்தோடு காத்திருக்கும் போது நம்மை ஆண்டவர் அவருடைய புது பலனால் நம்மளை புதுப்பித்து நிறைய காரியங்களை, பரம ரகசியங்களை நமக்கு விளக்கி சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் பேசும் தேவன்.
அவர் அந்த கிருபையெல்லாம் நமக்கு கொடுப்பார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? எல்லா காரியம் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் தூர தள்ளிட்டு அவருடைய சமூகத்தில் அவரை மாத்திரம் நினைத்து கொண்டு அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்மோடு கூட பேசி எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய முகங்கள் அப்பொழுது என்ன செய்யும்? பிரகாசிக்கும். அப்படி நம்ம பிரகாசிக்கும் பொழுது நாம் எதற்குமே என்ன செய்ய வேண்டியதில்லை, வெட்கப்பட தேவையில்லை. அடுத்தது விடுதலை ஆவீர்கள். எப்போ விடுதலை ஆவீர்கள்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆண்டவருடைய ஆவி உள்ள இருக்கு. அவங்க என்ன செய்கிறாங்க? பேதுருவும் யோவானும் ஜெப வேளையில் ஆலயத்திற்கு போகிறாங்க. அந்த ஆலயத்துக்கு முன்னால் பிறவியிலே சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன் என்னாலும் அந்த ஆலயத்தில் இருப்பான். அவனுக்கு பிச்சை போடுவாங்க. அந்த பிச்சை கிடைக்கிற பணத்தை வச்சு அவன் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் சாப்பிட்றதுக்கு அவனுக்கு அந்த பணம் தேவைப்படுது. அதனால் அங்கேருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒருவன் இருந்தான். இவங்க ஜெபம் பண்ண போகும்போது அவனை என்ன செய்தார்கள்? 2 பேரும் உற்று பார்க்குறாருங்க. பிச்சை கேட்கான். ஐயா எனக்கு பிச்சை போடுங்க பிச்சை போடுங்கன்னு சத்தம் போட்டு கூப்பிடுறான். உடனே இவங்க 2 பேரும் அவனை உற்று பார்த்தாரலாம். உற்று பார்த்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 3:4 பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். எங்களை பாரப்பா அப்படின்னொன்னு அவன் ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இப்படி ஆவலோடு எதிர்பார்க்குறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? பேதுரு 6ஆம் வசனம், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன். அவனிடத்தில் என்ன இருக்கு? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம்தான் அவன் கூட இருக்கு. அதனால் அந்த நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி 7ஆவது வசனம், வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். பிறவி சப்பானி, நடந்ததே கிடையாது. அவன் பிறந்ததுலேருந்தே அப்படி சப்பானியாகவே தான் இருக்கான். அவன் தூக்கி கொண்டு இந்த கோயில் வாசலில் வைப்பாங்க. பிச்சை கேட்பான். மக்கள் போகிறவங்க கொஞ்சம் தர்மம் பண்ணிட்டு போவாங்க. அதை சேர்த்து அவன் பிழைப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கும் அதே மாதிரி தான் சத்தம் கொடுப்பான். உடனே அவனை உத்து பார்த்து என்னை நோக்கி பார், எங்களை நோக்கி பாருன்னொன்னே அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்குறான். கிறிஸ்து அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவர் கிரியை செய்கிறார். ஒன்று இயேசுவின் அவன் கேட்க, என்கிட்ட பொண்ணும் இல்லைப்பா வெள்ளியும் இல்லை, காசு கொடுக்கறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன். நம்மிடத்தில் என்ன இருக்குது? இயேசு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், அவருடைய நாமம் மாத்திரம்தான் நமக்குள்ளே இருக்குது. அதை நம்ம உபயோகிக்கணும். உபயோகிக்கும்போது அவனுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் வலது கையை பிடித்து அவனை தூக்கி விட்ட உடனே அவன் என்ன செய்தான்? நடந்தான். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. அவன் என்ன செய்தான்? அவன் கால்களும் கரடுகளும் அடி காலெலாம் சூம்பி ஒன்றும் இல்லாமல் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா முழு காலாக மாறி இந்த எலும்புகள்லாம் அதாவது பொசிஷனுக்கு வந்து அவன் நல்லா நிற்கிறதுக்கு ஓடுறதுக்கு அவனுக்கு நல்லா பலன் கொண்டது. உடனே அவன் என்ன செஞ்சான்? 8ஆம் வசனத்தில் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே அவர்களுடனே கூட தேவாலயத்திற்கு பிரவேசித்தான். அப்போ அந்த சப்பானி என்ன பாருப்பா அப்படின்னு சொன்னோடனே வேறு சோழியில் காசு ஏதாவது போட்டால் போடுங்க, உங்களை பார்த்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவன் சொல்லலை. அவன் என்ன செய்கிறான்? ஏதாகிலும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி உத்து பார்க்குறான். பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறோம்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஆண்டவருடைய நாம மந்தி நம்ம இடத்துல ஒன்றும் இல்லை. அதை நம்ம கொடுக்கும்போது அது அவனை பலப்படுத்துகிறது. கடைசியாக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 123:1 பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்ம கண்களை ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருப்பது போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும்
எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. நம்ம கண்கள் அவரையே நோக்கி இருக்கணும். கெஞ்சி கேட்கணும், ஆண்டவரே எங்களுக்கு இறங்குயா, நீர் இறங்காட்டா என்ன நடக்கும், ஆண்டவரே நீர் இறங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்காரி எப்படி அந்த எஜமாட்டிக்கு கையே எதிர்நோக்கி இருக்காளோ அது மாதிரி ஒரு வேலைக்காரன் எஜமானுடைய கையை நோக்கி இருப்பது போல இரக்கம் கிடைக்கும் வரைக்கும், ஆண்டவரிடத்துலேருந்து நமக்கு இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் அவரையே நம்ம நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமாய் நமக்கு என்ன செய்வார்? இறங்குவார். இரக்கமுள்ள தகப்பன், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். அவர் அதை நமக்கு கண்டிப்பாக என்ன செய்வார்? அருளுவார். ஆனால் நம்முடைய கண்கள் யாரை போல் இருக்கணுமா? இந்த வேலைக்காரி போலவும் இந்த வேலைக்காரன் போலவும் தன்னை தாழ்த்தி, நான் உமக்கு முன்பாக நிற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் உண்மைத்தான் நோக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எஜமானையும் எஜமாட்டியும் நோக்கி இருப்பது போல கர்த்தாவை நம்ம நோக்கி இருக்கும்போது அவர் நமக்கு இரக்கம் செய்வார். அந்த இரக்கம் செய்யும் வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். சிலருக்கு பொறுமையே இருக்க, கேட்டோன்னே டக்குன்னு வந்துடணும்னு பார்ப்பாங்க. சில சமயம் வரும், அது தெய்வ சித்தம். சில சமயங்களில் ஆண்டவர் சொல்ல என் வேலை இன்னும் வரவில்லைன்னுலாம் சொல்கிறாரு. அதை மாதிரி அவருடைய சித்தத்துக்கு நம்ம காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும்போது அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நம்ம விடக்கூடாது, அவரையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கணும். இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் வேண்டி கொண்டதற்கும் மேலாக நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம 5 காரியங்களை நாம் பார்த்தோம். அவரை நோக்கி பார்க்கும்போது முதலாவது ரட்சிப்படைவீர்கள், 2வது பிழைப்பீர்கள், 3வது பிரகாசம் அடைவீர்கள். அதோடு சேர்த்து நாம் என்ன செய்யப்படுவதில்லை? வெட்கப்படுவதில்லை. 4வது இயேசுவை தங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த ஆவியை பெற்றிருக்கிற மக்களையே நோக்கி பார்க்கலாம். அப்படி நம்ம நோக்கி பார்க்கும்போது வியாதியிலிருந்து நமக்கு என்ன செய்யும்? விடுதலை கிடைக்கும். அது பிறவி சப்பானி, ரொம்ப காலமாகவே அப்படி பிறந்ததுலேருந்தே அப்படி தான் இருக்கான். அப்படிப்பட்டவன் உயிர் பலன் அடைந்து அவன் குதித்தான், எழுந்தான், நடந்தான். எவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படி அவன் மாறி அவர்களோடு கூட ஜபாலயத்திற்குள் வாசலில் தான் என்னாலும் இருப்பான். ஆனால் அன்னைக்கு தான் தேவாலயத்துக்கு உள்ளே அவனுக்கு பிரவேசிக்க ஒரு கிருபை கிடைத்தது. அதுபோல் நோக்கி பார்க்கிறவர்கள் முகங்கள் பிரகாசமடையும், அவர்கள் வெட்கப்படுவது இல்லை. கடைசியாக எஜமாட்டிக்கிட்டையும் எஜமான்கிட்டையும் அப்படியே அவன் கையையே நோக்கி இருக்கிற வேலைக்காரர்கள் போல நம்ம ஆண்டவர் அப்படியே நோக்கி கொண்டு இருக்கும் பொழுது அவர் இரக்கம் செய்வார். அவர் இரக்கம் செய்யும் வரை நாம் அவரை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய வேண்டுதலின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்து அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் எல்லாம் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த 5 காரியங்களை நாம் அவர் நோக்கி பார்க்கும்போது நாம் பெற்றுக்கொள்வோம். முதலாவது ரட்சிப்படைவோம், 2வது பிழைப்பீர்கள். அந்த பாம்பு கடித்து பிழைக்கிறாங்களே அது மாதிரி அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். 3வது பிரகாசம் அடைவார்கள். 4வது ஆவியை பெற்றவர்களை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? வியாதி, சாபம் எல்லாத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். கடைசியாக எப்படி அந்த எஜமாட்டியை நோக்கி இருக்கிற வேலைக்காரரை போல நாம் ஆண்டவரை நோக்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நம்ம அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் என்ன நன்மைகளை அடைவார்கள் என்பதை வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் தியானித்தோம் அப்பா. ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து தான் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்பா. அன்பின் தகப்பனே, நீர் எங்களை உடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து, பாவமற எங்களை கழுவி சுத்திகரித்து ரட்சிப்பு கர்த்தருடையது என்று பிரகாரமாக நீர் ரட்சிப்பை கொடுத்து எங்களை ரட்சிப்படைய செய்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் பிழைக்கத்தக்கதாக ஆண்டவரே, சத்ருவினால் நாங்கள்
எங்களுடைய வாயின் வார்த்தைகள், எங்களுடைய செயல்கள் உமக்கு விருப்பமில்லாமல் இருக்கும் பொழுது, சத்ருவானவன் எங்களை கெர்ச்சித்து எங்களை விழுங்க வரும் பொழுது, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது பிழைக்கத்தக்கதாக ஆண்டவரே, அந்த செய்யப்பட்ட அந்த சர்ப்பத்தை பார்த்தவர்களெல்லாம் பிழைத்தார்கள். அதுபோல கர்த்தாவே, கம்பத்திலே தூக்கப்பட்ட எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற நாங்கள் யாவரும் பிழைக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மண்டை உம்முடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை எங்களுக்கு தருகிறீரப்பா. எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். அதே நேரத்தில் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி காத்து கொள்கிறீரப்பா. உம்மை எங்கள் சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் உம்முடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் தருகிற தேவனப்பா. அதுபோல் அந்த பிறவி சப்பானியை கர்த்தாவே தன்னிடத்தில் உள்ளதான உம்முடைய நாமத்தை அவனுக்கு கொடுக்கும் பொழுது, அவனை கைப்பிடித்து தூக்கி விடும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே, அவன் எழுந்து நடந்து குதித்து தேவாலயத்திற்கு அவர்களோடு கூட செல்ல நீர் பெரிய கிருபையை தந்தீரப்பா. அற்புதங்களை செய்கிற தேவனப்பா. சாபத்தினின்று விடுதலையை கொடுக்கிற தேவன். அவன் அதிலிருந்து விடுதலை பெற நீர் கிருபை தந்தீரப்பா. அதுபோல் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் எப்படி எஜமாட்டியை நோக்கி இருக்கிறது போல இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் கொடுத்து எங்களை வழி நடத்துகிறீர். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உம்மை நோக்கி பார்க்க சொல்கிறீர். நாங்கள் அப்படியே உம்மை நோக்கி பார்த்து பிழைக்க நீர் கிருபை செய்யும். இயேசுவே, இந்த கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். அதற்கென்று எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதி. இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே. ஆமீன். இதுவரைக்கும் நோக்கிப்பார் என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you all.